அந்த பெண்ணை வந்து திமுக நிர்வாகிகளுக்கு வந்து ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செஞ்சுதான் அந்த பெண் பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த சம்பவம் வந்து இப்ப மிக தீவிரமா போயிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த குற்றவாளிகளை வந்து திமுக அரசு வந்து காப்பாற்ற முயற்சிக்குதுன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது என்னன்னா இதுக்குண்டான விசாரணை நடக்கணும். கண்டிப்பா அது வந்து விசாரணை கண்டிப்பா காவல்துறை இதுக்குண்டான விசாரணை. 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதா அந்த பெண்ணை பேட்டி கொடுத்திருக்காங்க. அரக்கோணம் சம்பவத்துல வந்து திமுக இளைஞரணி நிர்வாகி வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து அந்த பெண்ணை வந்து திமுக நிர்வாகிகளுக்கு வந்து ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செஞ்சுதான் அந்த பெண் பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த சம்பவம் வந்து இப்ப மிக தீவிரமா போயிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த குற்றவாளிகளை வந்து திமுக அரசு வந்து காப்பாற்ற முயற்சிக்குதுன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது என்னன்னா இதுக்குண்டான விசாரணை நடக்கணும். கண்டிப்பா அது வந்து விசாரணை கண்டிப்பா காவல்துறை இதுக்குண்டான விசாரணை. 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதா அந்த பெண்ணை பேட்டி கொடுத்திருக்காங்க. சரி, ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி. 21 அதிமுக ஆர்ப்பாட்டமா இல்ல நீங்க இப்போ வந்து அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த அம்மையார் பொறுத்த வரைக்கும் நீங்க காவல்துறையில அவங்க வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க. புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா காவல்துறை விசாரிக்க போறாங்க. இது நானும் பார்த்தேன், இன்னைக்கு பேப்பர்ல நான் காலை இருக்கிற இன்னைக்கு நாளிதழில் பார்த்தேன் நான். ஆனா இதுக்குண்டான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு எவ்வளவு உண்மையானது நம்ம பார்க்கணும். நம்ம கண்டிப்பா விசாரணை கண்டிப்பா இருக்கும். அது உண்மையா பொய்யாங்கிறது கிடையாது. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி பாலியல் ஒரு ஒரு இது நடந்திருக்கு. இது இருக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு பெண்மணி கிடையாது, நீங்க பல பேர் சொல்றீங்க. இது இருக்கும்போது ஒரு கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. இனி அடுத்து ஒரு வாரம் 10 நாள் மேற்கொண்டு சில விவரங்கள் கிடைக்கலாம், நமக்கு காவல்துறைக்கு கிடைக்கலாம், உங்களோட மாதிரி பத்திரிகையாளருக்கும் நாளைக்கு கிடைக்கலாம். வரும்போது கண்டிப்பா வந்து அன்னைக்கு வரும்போது நான் என்னுடைய பதில் நான் சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.